கோவில்பட்டி அருகே தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து பள்ளத்தில் சாய்ந்த நிலையில் அதில் சென்ற மாணவிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், விபத்து ஏற்பட காரணம் என்ன? விபத்தின் போது பேருந்தில் பயணித்த பயணிகளின் நிலைமை என்னவாக இருக்கிறது? சரவணன், தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அனைத்து பகுதிகளிலும் இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கொண்டு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்திலிருந்து பேருளாம்பட்டி சிந்தலக்கரை வழியாக கோவில்பட்டி வரை செல்லக்கூடிய 78A என்ற அரசு பேருந்தை இன்று இந்த பணிக்கு வந்த தற்காலிக ஓட்டுநர் சுப்பிரமணியன் என்று ஓட்டிச் சென்றுள்ளார். குறிப்பாக இந்த பேருந்தை பயன்படுத்தியது பேருளாம்பட்டி பகுதியில் வந்து பெரும்பாலான இந்த பேருந்தை பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துறீங்க. இப்போ பேருந்து வந்து சிங்கிலிப்பட்டி கிராமத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென சாலையில் சேற்றில் இறங்கி அந்த பேருந்து வந்து விபத்துக்குள்ளானது. இது வந்து அதிர்ஷ்டமாக எந்தவித உயிரிழப்பு அந்த பேருந்துல பயணம் செய்த பள்ளி மாணவர் வந்து சிலர் வந்து காயமடைந்தனர். இதுல வாசி என்ற ஒரு பையனுக்கு வந்து இந்த கையில வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதா இப்ப சொல்லப்படுகிறது. பின்னர் அந்த காயமடைந்த மாணவர்கள்லாம் அந்த பேருளாம்பட்டி அரசு சுகாதார சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக விளாத்திகுளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சினர். மேலும் இந்த சாலையோரத்துல அந்த சிக்கிய அந்த விபத்துக்குள்ள இந்த சேற்றுல சிக்கி இருந்த விபத்துக்குள்ளான அந்த பேருந்தை வந்து JCB வாகனம் மூலம் மீட்டு வந்து விளாத்திகுளம் பணிமனைக்கு வந்து அனுப்பி வைத்தனர். சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி மோகன்.